ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு அடுப்பு எதுவுமே போடுறே இல்ல, நெருப்பில்லாத என்ன சொல்லுங்க சம்பளத்தான் இருக்கு. சம்பளம் இடிச்சு சம்பளம் அதுக்கு நெருப்புலதான் நாங்க வளர்க்கணும். அதெல்லாம் இல்லை. இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா சூப்பரான மீண்டின் சம்பளம் செய்ய போறோம். என்ன தம்பி, அது செஞ்சு பானோட சாப்பிட போறோம். செம்ம டேஸ்டா இருக்கும். அதான் செய்ய போறோம். அது எப்படி செய்ய போறோம்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல் பாக்குறீங்கன்னு சொன்னா அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்ப கடன்னு செய்யலாமா? இங்க பாருங்க, பான் வாங்கி வெட்டி வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி. இது இருக்கட்டுக்கும் சரியா. இங்கால மீண்டின் சாம்பலுக்கு வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன், சின்ன சின்ன பச்சை மிளகாய் வெட்டி வச்சிருக்கேன், தேசிக்காய் எடுத்துருக்கேன், கருவேப்பிலை சின்ன சின்ன வெட்டுவேன். அதுக்கப்புறம் மிளகு தூளும் போடணும், அதுவும் எடுத்து வச்சிருக்கிறேன். இது பாருங்க, மீண்டின் எடுத்திருக்கிறேன். இந்த சின்னன்ல ரெண்டு வேண்டி இருக்கிறேன். உங்கள்ட்ட பெருசு இருந்தா நீங்க பெருசு கூட சேர்க்கலாம். இப்ப இந்த மீண்டினை உடைச்சு எடுப்போம். சிலருக்கு பாத்தீங்கன்னா இந்த கொக்கி மாதிரி வரும், சோடா உடைக்கிற மாதிரி, என்ன அந்த டின் சோடா மாதிரி இப்படி இதுக்கு அப்படி ஓபன் பண்றோம். ஆனா இதுக்கு வரையில. இது நாங்க என்ன செய்ய போறோம், நம்மளோட பழைய வேலை தான். கத்திய வச்சு எப்படி விட்டு இப்படி வச்சு டங் 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 உடைக்கணும். என்ன இந்த மாதிரி வச்சு இப்படி 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 உடைக்கணும். உடைச்சிட்டு காட்டுறேன். என்ன நான் உடைக்க மாட்டேன், இவரெல்லாம் உடைச்சு தருவாரு. நாங்க உடைச்சுட்டாங்க. உலக ஒன்று இருக்கு, அதெல்லாம் எடுத்து டக் 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 தட்டுவோம். அப்ப இது வந்து கட்டுறாலையும் பட்டலாம், கட்டுற இல்ல எங்கள்கிட்ட. அதெல்லாம் நாங்க கத்தியால தான் உடைப்போம். கவனம் கையில இருக்கிற ஆத்திரங்களை தீத்துறாம அப்புறம் தண்ணி எடுப்போமா. இது வேணாம் எங்களுக்கு, வரேன் தண்ணி வேணாம் எங்களுக்கு. இதை ஊத்தி விடுவோம். இப்ப பாருங்க, மீண்டின் எல்லாம் இந்த ஓபன் பண்ணியாச்சு. இந்த தண்ணி வேணாம் எங்களுக்கு, கொஞ்சம் வெடுக்கு மனமாம் இருக்கும். அதை விட வேணாம், சம்பளுக்கு அது பெருசா சேர்க்கிறே இல்ல. ஓ, இப்ப பாருங்க, பாத்தீங்களா, இப்படித்தான் இருக்கும். இதுதான் மீண்டின், உங்களுக்கு தெரியும், நான் சொல்றேன் சரியா. பாத்தீங்களா? இப்ப இந்த மீண்டின்ல முள் எல்லாம் எடுக்க போறேன். சில பேர் முள்ளோடையும் போட்டு செய்வீனம். எனக்கு முள்ளு வேண்டாம், நாங்க பெருசா அது சாப்பிட மாட்டோம். அதால மகன் எல்லாம் சாப்பிட மாட்டார். அதால முள் எடுத்து போட்டு நாங்க செய்ய போறோம். இந்த மாதிரி இந்த பாருங்க, இந்த இருக்கு முள்ளு, இதெல்லாம் வேணாம். இந்த எடுத்து போட்டு வெடுக்கு மணக்கத்தான் செய்யும், கையாலாம் எடுக்கணும். சில பேர் கிளவுஸ் போட்டு எடுப்பினா எங்களுக்கு அப்படியெல்லாம் சரி வராது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் சாப்பாடுகள் எப்பவுமே கையாலாம் செய்வோம். வெடுக்கு மணந்தா இப்படி எடுத்து போட்டு எது சோப்புல போட்டு கையை கழுவ வேண்டியதுதான். என்ன மீனுக்கு ஆசைப்பட்டா முள் எடுக்கத்தான் வேணும். இப்ப முள் எல்லாம் எடுத்தாச்சு மீண்டினுக்கு. இந்த பாருங்க, இந்த மாதிரி இனி இது எல்லாத்தையும் இந்த மாதிரி உளுத்தி விடுவோம். இப்படி இந்த மாதிரி உளுத்தி விடுவோம். இப்ப இந்த மாதிரி உளுத்தி விட்டாச்சு. இனி வெங்காயத்தை சேர்ப்போம். இப்படி குட்டி குட்டியா வெட்டி போடணும், அப்பதான் நல்லா இருக்கும். இதோட பச்சை மிளகாய், இதோட கருவேப்பிலையை வெட்டி போடுவோம். கருவேப்பிலையை இந்த மாதிரி சின்ன சின்னனா வெட்டி போடுவோம். உப்பு சேர்க்கிறேன், மிளகுத்தூள். இப்ப தேசிக்காய் பிழிஞ்சு விடுவோம். சின்ன தேசிக்காய் இருந்தபடியா நான் அப்படி ஒரு தேசிக்காயை புழிஞ்சு விட போறேன். மற்றதையும் புளிவோம். இனி இது எல்லாத்தையும் நல்ல வடிவா கலந்து விடுவோம். இப்படி நல்லா கலந்து விடுவோம். நல்லா கலந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் உப்பு காணாத மாதிரி இருக்கு, பாருங்க, டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் உப்பு காணாது, உப்பு சேர்ப்போம். அதோட கொஞ்சமா மிளகு தூளும் சேர்ப்போம். நல்லா மிளகு தூள் அப்படி சுள்ளன் இருந்தா தான் நல்லா இருக்கும். சேர்த்துட்டு கலந்துக்கும். இப்ப எங்கிட்ட சூப்பரான மீண்டின் சம்பல் ரெடி. பாத்தீங்களா, மீண்டின் சம்பல் ரெடி. இங்கெல்ல பான் ரெடியா இருக்குது. ஏன்னா இப்ப ஒரு சுட சுட சூப்பரா ஒரு டீ போட்டு கொண்டு வரணும். அப்ப நல்லா இருக்கும். இதோட சாப்பிட்டுட்டு டீ குடிக்க செம்மையா இருக்கும். போட்டு வரணும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்க சூப்பரான பானும் மீண்டின் சம்பலும் ரெடி. செம்மையா இருக்கு. நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றேன். நீங்க பாருங்க, பானை பிக்கணும் இந்த மாதிரி. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இப்படி பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து வச்சு எடுக்கணும். அப்பதான் நல்ல கார சாரமா இருக்கும். ரொம்ப டேஸ்டா இருக்கும். அந்த வெங்காயம் எல்லாம் கடிபடைக்க மிளகு வாசம் செம்மையா இருக்கு. இந்த பச்சை மிளகாயோட உரைப்பு, மீண்டின் எல்லாம் சேர்ந்து வேற லெவலா இருக்கு. உங்களுக்கு பிடிக்குமா? டக்குன்னு செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், கஷ்டம் எல்லாம் பட தேவையில்லை. அதுக்காக டெய்லி சாப்பிடக்கூடாது, இருந்துட்டு தான் சாப்பிடணும். டெய்லி சாப்பிட்டு அழுத்துரும். நல்ல டேஸ்டா இருக்கும். உங்க டீயை குடிச்சா சும்மா டேஸ்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா இருக்கு. நாங்க சாப்பிட போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பை கட்டா. யாருக்கெல்லாம் மீண்டின் சம்பல் பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பை கட்டா.